السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العليم. உலகை படைத்தாலும் வல்ல இறைவனுக்கு மாபெரிய புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தோழர்கள், தாபிஈங்கள், தப தாபிங்கள், இமாம்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக என பிரார்த்தித்தவே. அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எவைகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவ்வாறான காரியங்களிலிருந்து முற்றாக தவிர்ந்து வாழும்படி பணித்திருக்கின்றானோ அவ்வாறான மோசமான காரியங்களிலிருந்து தவிர்ந்து வாழும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் இறுதிபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, இன்று பரீட்சை, உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றபடியினாலும் மாணவர்களும் அதிகாரிகளும் செல்ல உள்ளதனாலும் இன்றைய ஹுத்பாவை சிறு சுருக்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உண்மையிலேயே இஸ்லாம் மார்க்கம் என்பது உலகத்தில் முழு சமூகத்துக்குமான வழிகாட்டலை தந்திருக்கின்றது. அந்த வழிகாட்டலின் ஊடாக மனித சமூகம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்காக வேண்டிய வாழ்க்கை முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றது. அப்படி வகுத்து தந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மிக பிரதானமான அம்சங்களில் ஒன்றுதான் நல்லுறவு பேணுதல், நல்லுறவு பாராட்டுதல். இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான அம்சங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. யாருடனான நல்லுறவு பேண வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடனான நல்லுறவையும், அவனால் படைக்கப்பட்ட மனித வர்க்கம், அவனால் படைக்கப்பட்ட ஏனைய படைப்புகளுடனான நல்லுறவை நாங்கள் பேண வேண்டும். அந்த நல்லுறவை பேணுவதன் ஊடாகத்தான் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய நல்லுறவை நாங்கள் எங்களால் பெற முடியும். ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள்: அஸ்ஸிதுகு மால் ஹக்கி வல் ஹுல்கு மால் ஹல்கி. இஸ்லாம் என்பது சத்தியமான அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்வதும், அவனது படைப்புகளோடு பண்பாடாக நடந்து கொள்வதுமாகும் என குறிப்பிடுவார்கள். முஸ்லிம் என்றால் யார் என்பதற்கும் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: யரிபூனல் ஹக்க வ யர்ஹமூனல் ஹல்க. முஸ்லிம்கள் சத்தியமான அல்லாஹ்வை அறிந்து அவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், அவனது படைப்புகள் மீது அன்பை செலுத்தி அரவணைத்து நல்லுறவு பாராட்டுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுதோ இதனை இரண்டு விதமாக நாங்கள் நோக்க முடியும். ஹுகூகுல்லா, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், ஹுகூகுல் இபாத், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுமாக இரண்டு விதமாக நாங்கள் நோக்க முடியும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே சரியான முறையில் செய்கின்ற மனிதன், மனிதனுக்கு செய்ய வேண்டிய
ஏனைய உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்லுறவை பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன முஹ்ஸினூன், நிச்சயமாக இவர்கள் பயபக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான். இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக இரண்டு விதமான விடயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தக்வா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் வளர்கின்றதோ வருகின்றதோ அந்த மனிதனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இஹ்சானாக நற்செயலாக வெளிப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதனை அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே இப்படி சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இர்கூ, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது, நீங்கள் சிரம் தாழ்த்துங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அடிபணியுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், வஃபஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மேலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நன்மையும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தாலாவை விசுவாசித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனது வழிகாட்டலை பின்பற்றி வாழக்கூடிய மனிதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தாலா இந்த ஹஜ்ஜில் குறிப்பிட்ட வசனத்தினூடாக சொல்கின்றான். அதனை இப்படி நோக்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தீனுல் முஆமலா, மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வோடு அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இறைவனுடனான நல்லுறவை நாங்கள் பேண வேண்டும் என்றால் தொழுகையை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும், நோன்பினை சரியான முறை நோக்க வேண்டும், திக்ர் சலவாத் போன்ற இஸ்திக்பார் போன்ற இபாதாக்களில் நாங்கள் வணக்கங்களை கவனம் எடுக்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக எங்களால் மாற முடியும். மாற்றமாக நாங்கள் இந்த கடமைகளை செவ்வனே சரியான முறையில் செய்ய முடியாத விடத்து அல்லாஹ்வுடைய அடியார்களோடு நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள மாட்டோம் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் வணங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. ஒப்பீட்டு அளவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது ஹுக்கூக்குல் இபாத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே சரியான முறையில் செய்வதை விட மனிதன் செய்ய வேண்டிய உபகாரங்கள் பணிகளை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ் தாலாவுக்காக நாங்கள் ஏதாவது மாறு செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடம் இருக்கரமேந்தி பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா எங்களை மன்னிப்பதற்காக காத்திருக்கின்றான். அதுக்கு மாற்றமான முறையில் மனிதனுக்கு ஏதாவது தவறுகள் பிழைகள் செய்து ஒருவேளை அந்த மனிதன் மன்னிக்காத விடத்து நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டும் விடைபெறுகின்ற பொழுது நிச்சயமா அந்த மனிதன் மன்னிக்காத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய வணக்க வழிபாடுகளா இருக்கலாம், ஏனைய இஸ்திக்பார்களா இருக்கலாம், அவுராதுகளா இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனா இருக்கலாம், எதா இருந்தாலும் மனிதனுக்கு தீங்கிழைத்து வாழ்கின்ற பொழுது அவனால் பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்துவானாயின் நிச்சயமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு எதிரான முறையிலே நாளை மறுமையில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் அவனுக்காக வேண்டி அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி அல்லாஹ் தாலா எங்களை தண்டிப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகள் கடமையாக்கக்கூடிய பிரதானமான நோக்கங்களில் ஒன்றுதான் மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டுகின்ற நட்பண்பை அந்த மனிதனத்தில் விதைக்கின்ற அடிப்படையில் தான் வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. தொழுகை எடுத்துக்கொண்டால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தடுக்கின்றது. ஆனால் அப்படி தடுக்கின்ற அந்த இபாதாக்களா இருந்திருந்தால் எமது இஸ்லாமிய உம்மத் இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடனான நல்லுறவை பேணுகின்ற மனித சமூகமாக மாறி அதன் ஊடான அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனித வர்க்கத்துக்கான வழிகாட்டலை மனித வர்க்கத்துடனான தொடர்பை நல்லுறவை பேணக்கூடியவர்களாக அந்த மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் தொழுகை இப்படியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நோன்பும் அதே போன்றுதான். ஜகாத் ஹஜ் போன்ற கடமை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களா இருந்தாலும் கூட அந்த கடமையின் ஊடாக பிற மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வணக்க வழிபாடுகள் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்லுறவு பேணுதல் நல்லுறவு பாராட்டுதல் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றால் அது எமது வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். அந்த நல்லுறவு எமது வீட்டிலிருந்து ஆரம்பமாக என்ற பொழுதுதான் அந்த மனிதனூடாக இந்த சமூகம் பிரயோசனப்படும். அன்புக்குரிய அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, உண்மையிலேயே இந்த வீட்டில் வாழக்கூடிய
கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் முதலாவது அந்த நல்லுறவு பேணப்பட வேண்டும். கணவன் மனைவி நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அந்த கணவனும் மனைவியும் நல்லுறவை பேணக்கூடியவனாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு சந்ததிகளும் நல்லுறவோடு பிற மனிதர்களோடு வாழ்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி." உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தினருக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு சிறந்தவராக இருப்பவரே, நான் எனது குடும்பத்தினருக்கு, மனைவி மக்களுக்கு சிறந்தவராகவும் இருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே கணவன் மனைவியுடைய உறவு போலியானதாக இருக்கும் என்றிருந்தால் அவனுடைய ஈமானில் கோளாறு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவியாக வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு இடையிலான உறவுகள் சரியான முறையில் பேணப்படாத விடத்து அந்த இருவர்களிலே உள்ளங்களிலும் ஈமான் சரியான முறையில் இருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அது மாத்திரமல்ல, இஸ்லாம் தந்திருக்கின்ற இந்த நல்லுறவை சரியான முறையில் பயன்படுத்தாத விடத்து அவனுடைய அக்கீதாவில் கோளாறு இருக்கின்றது, அவனுடைய நம்பிக்கையில் கோளாறு இருக்கின்றது. அந்த கோளாறுகள் சரிப்படுத்தப்பட வேண்டும். சரிப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளங்களில் ஈமான் வளர வேண்டும். ஈமான் வருகின்ற பொழுதுதான் அந்த வீட்டில் அந்த கணவன் மனைவிக்கிடையிலான அந்த உறவினில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்க முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியரோடு எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நபியுடைய வரலாறை நாம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் மெய்க்கின்ற அளவுக்கு, மெய் சிலுக்கின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியருக்கு தனது வீட்டு வேலைகளில் உதவி ஒத்தாசையோடு இருந்திருக்கின்றார்கள். மனைவி வீட்டு வேலையில் ஈடுபடுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி ஒத்தாசை செய்வது மாத்திரமல்ல, கடினமான கஷ்டமான வேலைகளில் ஈடுபட்டு அந்த மனைவியரோடு கண்ணியமான முறை நடந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நபியுடைய சீராவை படிக்கின்ற ஒவ்வொருவரும் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கின்றது. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதையை காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கதையையும் படிப்படியாக ஆழமான முறையிலே ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கதை அல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 9 கதைகள் சொல்லி முடித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதையை அவர்கள் அளவுக்கு ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு 10வது கதை இருக்கின்றது, அதையும் சொல்லவா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே, நான் செவிமடுக்கின்றேன், நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது மதீனா நகரத்திலே அபூதர், உம்முதர் என்று சொல்லக்கூடிய தம்பதியினர் எந்த அளவுக்கு என்றால் அபூதர் உம்முதர் மீது அதீத உயிரை வைத்திருந்தார்கள், பாசமாக இருந்தார்கள். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை, அவருடைய பாசத்தை, அன்பை, பரிவை அந்த குடும்பத்திலிருந்து, அந்த தம்பதியிலிருந்து கண்டுகொள்ள முடியும். ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் என்ன நடந்தவோ தெரியவில்லை. அவருடைய இறுதி காலத்தில் அபூதர் உம்முதரை விவாகரத்து செய்து விடுகின்றார்கள். இதனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, அபூதர் உம்முதர் மீது எப்படியான அன்போ அவர் மீது உயிரை வைத்திருந்தாரோ அதே போன்று நான் உங்கள் மீது வைத்திருக்கின்றேன். ஆனால் அவர் கடைசி காலத்தில் அவரை விவாகரத்து செய்தது போன்று நான் உங்களை விவாகரத்து செய்ய மாட்டேன் என்று அதை சந்தோஷமான முறையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படித்தான் நாட்டின், உலகின் தலைவராக ரசூலுல்லாஹ் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். மனைவியர் தன்னிடம் வந்து பேசுகின்ற பொழுது எப்படி காதாழ்த்தி கேட்டிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே. இன்றைய சமகாலத்தில் நவீன உலகம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தனது மனைவி தன்னோடு பேசுவதற்கு வருகின்ற பொழுது அந்த மனைவிக்குரிய நேரத்தை நாங்கள் வழங்குகின்றோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இந்த நவீன தொடர்பு சாதனங்களுடைய சங்கமம் எங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு வீட்டின் கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கின்றது.
ஒவ்வொரு வீடுகளிலும் இப்படியான நவீன சாதனங்களூடாக கணவன் மனைவிக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்படுகின்றது. அடிக்கடி நீங்கள் எல்லாம் கேட்ட சம்பவங்கள் தான் முஸ்லிம்கள் மத்தியிலே விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றதற்கான காரணங்கள் தேடுகின்ற பொழுது இப்படியான காரணங்கள் தான் சொல்லப்படுகின்ற நண்புக்குரியவர்களே. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நாங்கள் திருமணமானவர்கள், அல்லாஹ்வுடைய மாளிகையில் வைத்து நாங்கள் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கின்றோம். இப்படியான முறையில் மனைவிக்குரிய உரிமையை கொடுக்காத விடுத்து நாங்கள் இந்த உலகை வாழ்வை முடித்துக் கொண்டு கபருடைய வாழ்க்கையை நாங்கள் சந்திப்போம் என்றால் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நிம்மதியான முறையில் அந்த அல்லாஹ் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எங்களால் பதில் வழங்க முடியும்? அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை, அதாவது ஜாஹிலியா கால சமூகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. பெண்கள் அவருடைய அந்த மாதாந்த அசுத்தத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பெண்களை ஒதித்து வைத்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு தண்ணீரை குடித்து விட்டு வைத்து செல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடித்த அந்த தண்ணீரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாய் வைத்து குடித்தார்களோ அதே இடத்தில் வாய் வைத்து குடித்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் உங்களை இப்படியான நிலையில் நான் உங்களை விலக்கி வைக்கவில்லை ஆயிஷாவே, எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் ஆயிஷாவே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இப்படி சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அதாவது தந்தைக்கு கோபம் வருகின்றது. உடனடியாக எழுந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டிப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள், தலைப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கே நின்று தந்தை தனது மனைவியை கண்டிக்காத விடத்தை தடுத்து விடுகின்றார்கள். தனது தந்தை தனது கணவனுக்கு முன்னால் இப்படி செய்து விட்டாரே என்ற ஒரு கவலையோடு இருக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றார்கள். ஆயிஷாவே, உங்களுடைய தந்தை உங்களை கண்டிப்பதற்காக வருகின்ற பொழுது நான் எப்படி தடுத்துக் கொண்டேன் பார்த்தீர்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷ மிகுதியால் சந்தோஷப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் கணவன் மனைவி உறவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இருந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்கள் எங்கு உயிர்ப்பிக்கப்படுகின்றது? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காட்டிய இந்த சுன்னாக்கள் எந்த வீட்டில் ஹயாத்தாக்கப்படுகின்றது? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இந்த வீடுகள், பிள்ளைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், இப்படியாக வீடுகளோ பல்வேறுபட்ட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக பிரித்து விட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த உபகரணங்கள் ஊடாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த வீட்டிலிருந்து உருவாகின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் பிற மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை உருவாக்கி செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இன்று பாருங்கள், குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி, அதே போன்று கணவனின் உள்ளத்தை வெற்றி கொள்வது எப்படி, மனைவியை மகிழ்வூட்டுவது எப்படி என்றெல்லாம் கருத்தரங்குகள், அதே போன்று பயிற்சி பாசறை எல்லாம் போய்கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கணவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டித் தந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கணவன் தன் மனைவி மீது அன்பு செலுத்துவது போல தனது மனைவியும் தனது கணவன் மீது அன்பு பாராட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவனோடு அந்யோன்யமாக வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு பெண் ஏனைய படைப்பினங்களுக்கு சிறந்தாழ்த்தும்படி படைக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணை, அந்த மனைவியை அந்த கணவனுக்கு சிறந்தாழ்த்தும்படி நான் படைத்திருப்பேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஹதீதுகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஹதீது ஒன்றே போதும், ஒரு மனைவி
அதாவது கணவனோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தந்திருக்கின்றது. அதாவது தனது கணவன் மனைவியை பார்த்தால் அவரை மகிழ்வூட்டுவாள். அவள் தான் பெண்களில் சிறந்தவர் என்று கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனைவி தனது உடல் மொழியால் கணவனை மகிழ்வூட்டுவாள். அது மாத்திரமல்ல, மனைவியை கண்டவுடன் கணவன் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். அந்த அளவுக்கு மனைவி கணவனை உபசரிக்க வேண்டும். கணவன் கட்டளையிட்டால் மனைவி அதற்கு அடிபணிய வேண்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிச் செல்கின்ற பொழுது, கணவன் வீட்டில் இல்லாத பொழுது தனது கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விடயத்தை செய்வதாயினும் கணவனின் அனுமதி பெற வேண்டும். கணவனின் அனுமதியின்றி சுன்னத்தான நோன்புகளை கூட நோக்க முடியாது. கணவன் அந்த சுன்னத்தான நோன்பை விடும்படி பணித்திருந்தால் அந்த நோன்பை அவசியம் விட்டாக வேண்டும். தனது கணவனுடைய சொத்து செல்வத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். கணவனுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். கணவனுடன் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். கணவனின் குடும்பத்தினரை மதிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும். இப்படியான விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இன்னும் எமது வீடுகளில் சொல்லப்படாத, நாங்கள் செய்யாத ஒன்றாக சலாம் சொல்லுதல் கணவன் மனைவியருக்கிடையே, மனைவி கணவனுக்கிடையே இல்லாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, சலாம் என்றால் என்ன? அந்த சலாத்தினுடைய அருமை பெருமை என்ன? அந்த சலாத்தின் ஊடாக நாங்கள் எதனை எதிர்பார்க்கின்றோம்? அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய சமாதானம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லாம் உரித்தாக என்ற அந்த பிரார்த்தனை அன்புக்குரியவர்களே, நாங்கள் பிறருக்கு சலாம் சொல்வது போன்று மனைவிக்கு சலாம் சொல்வது மிக மிக குறைவு. மனைவி கணவனுக்கும் சலாம் சொல்வது மிக மிக குறைவு. அதனால் தான் வீடு நிம்மதி இல்லாத வீடுகளாக, அந்த வீடு சமாதானம் இல்லாத வீடுகளாக, அந்த வீடு நிம்மதி இல்லாத வீடுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, எமது மனைவியருக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம், சலாத்தை பரப்புவோம். அதே போன்று அவர்களும் தனது கணவனுக்கு சலாம் சொல்லிக் கொள்ளட்டும். அந்த சலாத்தின் ஊடாகத்தான் அந்த வீடு இறைவனுடைய அருள் நிறைந்ததாக, இறைவனுடைய பரக்கத் நிறைந்த வீடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எங்கெங்கே எத்தனை பேருக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? கணவனுக்கு மனைவி அன்பளிப்புகள் கொடுக்கின்றானா? கணவன் மனைவிக்கு அன்பளிப்புகளை கொடுக்கின்றார்களா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இதன் ஊடாகத்தான் அந்த நல்லுறவு வளரும் அன்புக்குரியவர்களே. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை அந்த மனைவியை பார்த்து சொல்வான், அதாவது கணவன் திருப்தி அடைந்த நிலையில் எந்த பெண் உலக வாழ்வை மட்டும் அல்லாஹை சந்திக்கின்றாலோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த பெண்ணை நோக்கி சொல்லுவான், நீ விரும்பிய வாயிலில் சுவனத்தில் நுழைந்துவிடு என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு கணவன் திருப்திப்படுகின்ற அளவுக்கு அந்த மனைவி வாழ வேண்டும். அதே போன்றுதான் கணவனும் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும். கணவன் நல்லம் என்று அவன் நல்ல முறையிலே பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டுகின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே அந்த சுவனத்தில், அந்த ஜன்னாவில் கணவன் மனைவியாக வாழ முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே எங்களுக்கு இடையிலான நல்லுறவுகள் பேணப்பட வேண்டும் என்றால் நாங்கள் சலாத்தை சொல்லிக் கொள்வோம். அதே போல் நல்லுறவுகளை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு இடையிலான அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்வோம். இதன் ஊடாக கணவன் மனைவிக்கு இடையிலான அன்பு, பாசம், கருணை, உயிருக்குயிரா நேசித்தல் எல்லாமே வளரும். அந்த குடும்பத்திலிருந்து அந்த கணவனோ அந்த மனைவியோ ஒரு காலமும் அவன் பிரிந்து போக மாட்டார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. ஏனென்றால் அவனுக்கு இடையிலான அந்யோன்யம் இருக்கின்றது, அவனுக்கு இடையிலான துவாக்கள் இருக்கின்றது. இரா காலங்களில் தஹஜ்ஜுத் தினத்தில் அந்த கணவனை அந்த மனைவி எழுப்பி விடுகின்றான் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி. அதே போன்று கணவனை மனைவி எழுப்பி விடுகின்றாள், கணவன் மனைவி எழுப்பி விடுகின்றான். இப்படியான முறையில் அந்த வீடு இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த வீடுதான் அருள் நிறைந்த வீடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் தஆலா நடிகார்களே, இப்படியான இந்த நல்லுறவை பேணுகின்ற பொழுது, அந்த நிம்மதியான குடும்பமாக வாழ்கின்ற பொழுது, அந்த குடும்பத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த குழந்தையா மாறும். அது மாத்திரமல்ல, எப்படி கணவன் மனைவி நல்லுறவை பேணுகின்றானோ அதே போன்றுதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் விடயத்திலும்
நல்ல முறையில் நல்லுறவை பேண வேண்டும். பிள்ளைகள் உரிய வயதை வந்தவுடன் அவர்களுக்கான ஆலோசனை வழங்க வேண்டும். பல பயான்கள், பல விளக்கங்கள் இதே மின்பலிருந்து பிள்ளை வளர்ப்பு தொடர்பாக நிகழ்த்தப்பட்டு அன்புக்குரியவர்களே, அதன் உண்டான முறையில் அந்த பிள்ளைகளை சரியான வழிகாட்டலை கொடுக்கின்ற பொழுது, சரியான ஆலோசனை வழங்குகின்ற பொழுது, அந்த குழந்தை தான் இந்த சமூகத்தில் உயர்ந்த பண்பாடான உங்களுடைய பெயர்களை வாழ வைக்கக்கூடிய குழந்தையா மாறும். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு தடவை ஒரு கம்பு மக்பராவினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மையவாடியினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கபரிலே அதான் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த அந்த விடயத்தை உணர்ந்து செல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அந்த கபரிலே எந்த விதமான வேதனையும் எந்த விதமான நோவினையும் செய்யாமல் அமைதியாக அந்த கபர் இருக்கின்றது. அந்த மனிதனுக்கு வேதனை நடக்கவில்லை. அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த கபரினால் நான் சென்றேன், இந்த கபரில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு வேதனை நடத்தப்படுவதை உணர்ந்தேன். ஏன் யா அல்லாஹ் இந்த கபரில் வேதனை நடத்தப்படுவது குறைக்கப்பட்டது, இல்லாமலாக்கப்பட்டது, ஏன் யா அல்லாஹ் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கின்றார், மூசாவே, இந்த கபரிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடியானுடைய அந்த குழந்தை, அந்த பிள்ளை அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தது. அந்த இடத்தில் வந்து அந்த தகப்பனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தது. அந்த பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் அந்த கபரிலே வாழக்கூடிய அந்த அடியானுடைய தண்டனை நான் இல்லாமலாக்கி விட்டேன் என்று வஹீனூடாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் என்றால், இப்படித்தான் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்று குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற பொழுதே, சிறு பராயமாக இருக்கின்ற பொழுதே, குழந்தையுடைய கைகளில் எங்களுடைய அந்த தொலைபேசிகளை, ஸ்மார்ட் போன்களை கொடுத்து விடுகின்றோம். எதிர்காலத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடைகின்ற பொழுது, அந்த குழந்தை பிழையான பாதை நோக்கி செல்கின்ற பொழுது எப்படி அந்த பிள்ளையை சரியான பாதையில் அழைத்து வர முடியும்? அன்புக்குரியவர்களே, அந்த வீடுகளில் நல்லுறவு பேண வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஒரு தடவை கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹசன் ஹுசைன் 2 பேர குழந்தைகளோடும் கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர், யா ரசூலுல்லாஹ், எனக்கு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்றன, ஒரு குழந்தை கூட நான் யா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே, மல்லா யர்ஹம் வலா லா யுர்ஹம், அன்பு காட்டாதவனுக்கு அன்பு கிடையாது என்று சொன்னார்கள். இப்படியான அன்பு பாசங்களை, நல்லுறவுகளை வீடுகளில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியான வீடுகளாக எங்களுடைய வீடுகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. கபரிலே யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கபரை சுவனத்தின் பூஞ்சோடு யா அல்லாஹ் மாற்றிவிடு யா அல்லாஹ். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு அனல்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ். இம்முறை உயர்தரம் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுடைய பரீட்சை பெறுவர்கள் நல்லதாய்க்கூடிய யா அல்லாஹ். எங்களுடைய கடைசி நேரம் கலிமாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கலிமை வார்த்தையோடு பிரிவதற்கு அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபயா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹல் அஸீம் வ உஸீஹி இபாதல்லாஹ் வ இய்யா யபலம் பித்தகுல்லாஹ் வல்லாஹு தஆலா யகூல் வ ஹுவ அஸ்தகுல் காயிலின் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஈமானி வ ذிக்ரில் ஹலீம் வ அம்ருக்கும் வ இய்யா பிமா அமரக்குமுல்லாஹு மின் தஅத்திஹி واستغفروا لي ولكم والجميع المسلمين والمؤمنين اجمعين واستغفروا انه جواد كريم ملك حليم قديم رؤوف رحيم غفور رحيم. إن الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أوصيك عباد الله فإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين محسنون واعلموا عباد الله إن الله تعالى وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا عباد الله إلى ما دعاكم الله إليه وصلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فرض اللهم عن الخلفاء الراشدين المهديين عن ذي الفخر سيدنا ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعن الفاروق عمر بن الخطاب رضي الله عنه وعن ذي نورين عثمان رضي الله عنه وأسد الله الغالب علي بن أبي طالب رضي الله عنه اللهم ارض للستة الباقين من العشرة المبشرين وعن التابعين لهم بإحسان إلى يوم الدين اللهم ارض للسبتين شهيدين سيد الشباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وعن الزهراء البتول فاطمة بنت الرسول صلى الله عليه وسلم ورضي الله عن الإمامين المتطهرين النبيين الخمسة العباس رضي الله عنهما وأزواج طاهرات أمهات المؤمنين وسائر الصحابة أجمعين ورضي الله عنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم إنا نعوذ بك من فتنة المسيح الدجال اللهم انصر جيوش المسلمين اللهم انصر جيوش المسلمين اللهم انصر جيوش المسلمين وأولاد المسلمين وأوطان المسلمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمرك بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله تعالى العظيم الجبار يذكركم واشكروه يهديكم ويصدقكم ولذكر الله تعالى